ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தா உண்மையாக பயமாக தாங்க இருக்குது. அவங்க ஏசியா கப்பில் ஸ்டார்டிங் போட்டி இப்படி விளையாடி இருக்காங்க. அவங்க வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்திய அணிக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த ஏசிய கோப்பையும் இந்திய அணி தாங்க வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஆஸ்திரேலிய அணி நட்சத்திர வீரர்னு சொல்லாங்க டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஏசியா கப் விளையாடுறது குறித்தும் அதுவும் யுஏஇ அணி எதிராக முதல் போட்டி வரலாற்று வெற்றி பெற்றது குறித்து ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு டேவிட் வார்னர். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, டேவிட் வார்னர் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. அவங்களோட கிரிக்கெட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் நான் ஐபிஎல் சொல்லுவேன். ஐபிஎல் மூலிமா தான் இந்திய அணிக்கு இந்தமாரி ஒரு தரமான பிளேயர் கிடைக்கிறாங்க. ஸ்பெஷலி ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், பும்ரா போன்ற ஒரு நட்சத்திர வீரர் இருக்கிறதுனால இந்திய அணிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. கண்டிப்பாக இந்திய அணி இந்த ஏசிய கோப்பை வெல்லும். அது எந்த அணி வந்தாலும் ஃபைனல் கண்டிப்பாக இந்தியா தான் வெல்லும். என்னோட வாழ்த்துக்கள். அபிஷேக் சர்மாவோட பேட்டிங் நான் பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக ஒரு லெஃப்ட் ஹேண்டராக அபிஷேக் சர்மா ஆடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐபிஎல்லே அவர் கூட நான் விளையாடியிருக்கேன். கண்டிப்பாக அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இதில் நல்லா பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் பொறுத்து வந்து பாருங்கள். இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் தான் ஃபைனல் மோதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கருத்தை பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவிச்சிருக்காருங்க டேவிட் வார்னர். கடைசியாக சொன்னது பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்ரீலங்கா தான் ஃபைனல் வரும்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஏன்னா ஸ்ரீலங்காவும் நல்ல டீம் தாங்க. அவங்களும் ஈஸியாக எடுத்துக்க முடியாது. T20 பொறுத்த வரைக்கும் யாரையுமே ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஆப்கானிஸ்தான் நல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பங்களாதேஷ் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க யார் தான் வராங்கன்னு சொல்லிட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் யாருமே கண்டுக்க மாட்டுறாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா பாபர் அசம், முகமது ரிஸ்வான் போன்ற நிறைய நட்சத்திர வீரர் அணிகள் இல்லை. அது வந்து பெரிய பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம் பாகிஸ்தானுக்கு. ஒரு யங்ஸ்டாரை நம்பி ஏஷியா கப் போன்ற ஒரு பெரிய தொடருக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அமைச்சிருக்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இருந்தாலும் ஓகேங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி விளையாட போகிறாங்க ஓமன் கூட பாகிஸ்தான் தனது முதல் போட்டியை. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வர ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இரண்டாவது ஏஷியா கப், ரெண்டு டீமுக்கு ரெண்டாவது மேட்ச் அது ஏஷியா கப்பில். அதில் மோதுறாங்க. அதில் ஜெயிக்கிற டீம் கண்டிப்பாக குவாலிஃபை டு சூப்பர் 4. அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு பிக் மேட்சுங்க. அதில் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இந்திய அணி வீரர்கள் கொடுக்குறாங்களோ பாகிஸ்தான் பிளேயர்களை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஏன்னா இந்தமாரி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாவே ரெக்கார்டு எப்பவுமே இந்தியா பக்கம் தான் நிறைய நல்லா இருக்குது. மீண்டும் நம்ம எதனா பண்ணுறாங்களா, பாகிஸ்தான் எதனா இந்தியாவை மீண்டும் டாமினேஷன் எதனா பண்ணுறாங்களா சொல்லிட்டு நம்ம பொறுத்து தாங்க பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி இந்த ஏஷியா கப் வெற்றி பெறுமா பெறாதா? டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லியிருக்காரு இந்தியா தான் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்துக்கள், உங்கள் ஓட்டு யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலை கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் யார் ஏஷியா கோப்பை வெல்லுவாங்க உங்களோட கருத்தை கமலில் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.